அண்ணாமலை போட்டியிடும் தொகுதி அமித்ஷா மோடி ஆலோசனை. பாண்டிய பூமியில் களம் இறக்க பேச்சு. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட தனக்கு விருப்பம் இல்லை என்று பாஜக தலைமைக்கு தன்னுடைய முடிவை தெரிவித்தாலும் கூட பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் ஆகியோர் நடக்கும் சட்டசபை தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடவில்லை என்றால் தமிழக பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் சோர்வு அடைந்து விடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு அண்ணாமலை போட்டியிடுவது குறித்து ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை போட்டியிடுவார் என கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வரை பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்வதற்கு முன்பே வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை என அண்ணாமலை பாஜக தலைமைக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். இந்த நிலையில் பாஜக போட்டியிடும் தொகுதிகள் அறிவிப்பு வெளியான நிலையில் இன்னும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாவதில் தாமதமாகி வருகிறது. கோவை வடக்கு வானதி ஸ்ரீனிவாசன், மயிலாப்பூர் தமிழிசை சவுந்தரராஜன், சாத்தூர் நயினார் நாகேந்திரன், அவினாசி மத்திய அமைச்சர் L முருகன் ஆகிய 4 தொகுதிகளுக்கான வேட்பாளர்தான் உறுதி செய்யப்பட்டு உள்ளது என்றும் மற்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் யார் என்பதில் இன்னும் ஆலோசனைதான் நடந்து வருகிறது. இந்த நிலையில் அண்ணாமலை எந்த தொகுதியில் போட்டியிட வைப்பது என்கிற ஆலோசனையும் டெல்லிக்கு பாஜக தலைமை ஈடுபட்ட தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் அண்ணாமலைக்கு தேர்தலில் போட்டியிட விருப்பம் இல்லை என்றாலும் கூட பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் கட்டாயப்படுத்தி ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அந்த வகையில் மதுரை தெற்கு தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என சுமார் 99% மதுரை பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை உட்பட தென் தமிழகத்தில் பாஜக பல இடங்களில் 2ஆம் இடம் பிடிப்பதற்கு முக்கிய காரணம் அப்போது பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை என்பதை மறுக்க முடியாது. அந்த அளவிற்கு தென் தமிழகத்தில் பெரும்பான்மை சமூக மக்களின் மனதில் ஆழமாக இடம் பிடித்த அரசியல் தலைவராக நிலைத்து நிற்கிறார் அண்ணாமலை. இதில் குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் பாஜக மிகப்பெரிய அளவில் வாக்குகளை அறுவடை செய்ய முக்கிய காரணமாக இருந்தது. அப்போது மதுரை நகர் மாவட்ட தலைவராக இருந்த மகா சுசீந்திரன் மற்றும் மதுரை பாஜகவினர் அந்த தொகுதியில் மைக்ரோ அளவில் வேலை செய்தது மட்டுமின்றி மதுரை தெற்கு தொகுதியில் அப்போது மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையை அழைத்து வந்து மிகப்பெரிய அளவில் நடத்திய பொதுக்கூட்டம் முக்கிய காரணம். அந்த வகையில் அண்ணாமலை அனைத்து சமூகத்தின் தலைவராக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தெற்கு தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தைச் சேர்ந்த முக்குளத்தோர், சௌராஷ்டிரா மற்றும் வெள்ளாளர் சமூகத்தினர் பாஜக சார்பில் எங்கள் தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என விருப்பத்தை தெரிவித்து வரும் நிலையில் மேலும் அண்ணாமலை மதுரை தெற்கு தொகுதியில் களம் இறங்கினால் இரவு பகல் பாராமல் உழைக்க தயாராக இருக்கிறோம் என பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருவதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் மதுரை தெற்கு தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கும் முக்குளத்தோர், சௌராஷ்டிரா, வெள்ளாளர் சமூகத்தை தவிர்த்து ஒரு வேட்பாளரை பாஜக தேர்வு செய்ய முடிவு செய்தால் அது அனைத்து சமூக மக்களும் கொண்டாடக்கூடிய தலைவரான அண்ணாமலையாக இருக்க வேண்டும் அல்லது அந்த தொகுதியில் பெரும்பான்மை சமூகத்தில் ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதை மதுரை பாஜகவினரின் விருப்பமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.